My name is Ralph. It's good. It's not very spicy. எப்பவுமே வந்து எனக்கு நம்ம இலங்கை தமிழ் உணவு வந்து பாருங்க ஃப்ரெஷ்ஷாக நூடுல்ஸ்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. பாருங்க சமோசா பொரிப்பட்டுட்டு இருக்கு. இங்கே கொத்து ரொட்டி அண்ணா செஞ்சுட்டு இருக்காரு. இது என்னதுன்னா ஆட்டுக்கறி. இதுதான் இந்த சவுண்டு தான். நாங்க இப்படி கேம் விளையாடுவோம். So this is side A and side B. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெதர்லாண்ட்ஸ் தமிழச்சி. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸில் ரெய்வைக் அப்படின்ற ஒரு இடத்துல நிற்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சி தமிழ் சரிகமாப்பா புகழ் மாதுலானி அவங்களோட சேர்ந்து நம் தேசத்து தமிழ் கலைஞர்கள் சேர்ந்து ஒரு பிரமாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னா அது வந்து சேஎஸ் என்ஹா அவங்க நடத்துகிறாங்க. ஸோ அதுதான் அதோட போஸ்டர் பாருங்க. ஸோ மாதுலானி பெர்னாண்டோ வித் லாட் ஆஃப் டேலண்டட் மியூசிக்கல் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் ஆல் ஓவர் த ஈரோப். ஸோ இன்னைக்கு வந்து 13th July. ஸோ 4 o'clock நடக்குது. வாங்க உள்ளுக்குள்ள போகலாம். ஸோ நம்ம உள்ளுக்குள்ள போகலாம். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கிறோம். சரி உள்ளுக்கு இருங்க. ஓகே, இங்கே தான் டிக்கெட்ஸ் பே பண்ணது. உள்ளுக்குள்ள போகலாம். ஸோ இதான் பாருங்கள், நெதர்லாந்தின் மனித நேய செயற்பாடுகளின் கூட்டுறவு சங்கம். ஸோ நானும் ஒரு லீடாக இருக்கிறேன், மெம்பராக இருக்கிறேன். அவங்க ஹெல்ப் பண்ணுறது கெரோலினி அருள்ராஜன் பாருங்கள். இதில் பாருங்கள் CSNHA. ஸோ அவங்களோட ஆர்கனைசேஷன் பேர் இருக்குது. நம்ம நார்மலாக அந்த இளையராஜா கான்சர்ட்டுக்கு போனால் ஒரு பேண்ட் தருவாங்க தானே, ஒரு மியூசிக் கான்சர்ட் மாதிரி இவங்களும் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸி, நம்ம போய் இருக்கலாம். வாங்க. ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க ஜாலெல்லாம். ஸோ வந்து டேபிள் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து கேமரா இது, ஸோ டிஜே கண்ட்ரோலிங் இது, அங்கே ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே டிக்கெட்ஸ் இது பண்ணோடனே சீட் பண்ணலாம். இங்கே இருக்கிறபடியே ஈஸியாக பார்க்கலாம். உங்களுக்கு ப்ரோக்ராம் காட்டுறேன், மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயங்கள் வந்து இன்னும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கூட்டுறவு அமைப்பு வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ நல்ல விஷயம், உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். அவங்களுக்கு உதவின்னு இல்லாமல் அவங்க சுய உதவியாக அவங்களுக்கு ஒரு அமைப்பை வந்து உண்டாக்கி நிறைய வாய்ப்புகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட்டாக கொடுக்கணும். சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்பார்கள். அதைத்தான் இப்போது இந்த கூட்டுறவு சங்கத்தினர் கேட்டிருக்கின்றார்கள். அதாவது நீங்க 5 யூரோக்களை செலுத்தி நீங்கள் அங்கத்தவர் ஆகின்றீர்கள். உங்களுடைய அந்த சிறு தொகையினால் ஒரு சாக்லேட் என்ற காசு என்று கூட நீங்க நினைக்கலாம். அந்த 5 யூரோக்கள் மூலமாக நிறைய பேரின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படுகின்றது. அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் தயவு செய்து அவர்களுக்கு 5 யூரோக்களை செலுத்தி நீங்கள் அங்கத்தவர் ஆகின்றீர்கள் என்றால் மிகவும் பெரும் உதவியாக இருக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. பட் நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி ஆரம்பிக்கலாம்? நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வேண்டும். சரி, இப்போ முதல் நிகழ்ச்சியா நம்மளுக்கு குத்துவிளக்கு ஏற்றி வச்சிட்டோம். பட் நம்ம பாரம்பரிய நடனம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் மைண்ட்ல வர்றது நம்மளோட பரதநாட்டியம். எய்டோனில் இருந்து இன்றைக்கு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறதுக்காக வந்திருக்கின்றார்கள். டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பரதநாட்டியம் இருக்கு. அதை வந்து நான் சொல்றதை விட அவங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, பெர்ஃபார்மர் வந்து சொன்னாங்கன்னா உங்களுக்கு புரியும். நிச்சயமாக அவங்க மிக விவரமாக உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்ல போகின்றார்கள். பரதநாட்டியம் வந்து நம்ம ஒரு சூப்பரா வந்து என்ட்ரி கொடுக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஹரிணி வந்து புஷ்பாஞ்சலி பத்தி சொல்ல போறாங்க. சொல்லுங்க ஹரிணி. We begin with a Pushpanjali in Ragam Nagaswaravali and Talam Adi to create a sacred and auspicious atmosphere for the following performance. Thank you.
அடுத்து கொஞ்சம் எப்படிங்க பார்க்கலாம் சூப்பரான டான்ஸ். ஒரு குட்டி பொண்ணுன்னா எப்படி என்ன வயசு இருக்கும்? ஒரு 7 வயசு தான். என்னங்க 7 வயசு தான்றீங்க, அவ்வளோ குட்டியா? ஆமா, அவங்க நடனம் ஆடி முடியிட்டு நான் அவங்கள பற்றி மிக விவரமாக சொல்கின்றேன். எப்படி இவங்க நடனம் பழகுறாங்க, எப்படி பயிற்சி எல்லாம் எடுக்கிறாங்க என்ற விவரம் பின்னாடி நான் உங்களுக்கு தருகின்றேன். ஓகே அப்ப வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு குட்டி சிங்கத்தை இறக்குறோம். ஜீவிகா பார்த்திபன், வரவேற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. கருவாடு உற வச்ச சோறு உடனே போதும் எனக்கு தமிழ்ல மார்க்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு படிச்சுட்டு ஒரு ஹாபிஸ்க்காக டான்ஸ் பண்ணுவாங்க, இல்ல பரதநாட்டியம் எடுத்துறாங்க. ஆனா இவங்க படிப்பே பரதநாட்டியத்துல பண்றாங்க. ஆமாம். பாருங்க, இலங்கையின் சுவைமிக்க ரோல்ஸ் ஒரு அம்பசம் விற்கிறாங்க. சமோசா ஒரு அம்பசம், 3 கடலை வடை 2 யூரோ, சுவையான கறி மனிஸ் வந்து 1 அம்பசம். ஸோ நூடுல்ஸ் கொத்து ரொட்டி எல்லாம் இருக்கு, நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஸோ இங்கேதான் ஷார்ட்டிஸ் எல்லாம் வைக்கிறாங்க. இது வந்து கறி பன், சமோசா, வடை. ஃபர்ஸ்ட் அங்க பே பண்றோம், அதுக்கப்புறம் தான் இங்க எல்லாம் வாங்கலாம். சோ பே பண்றது வெயிட் பண்றாங்க. மாவட்டங்களை நோக்கி விஸ்தரிக்கப்பட வேண்டிய தேவை இருப்பது இனக்கண்டு அதன்படியில் தற்போது நாங்கள் கிழக்கு மாகாணத்தை நோக்கி எங்களுடைய தேவையை விஸ்தரித்திருக்கின்றோம். அதற்கான காரணம் என்னென்று சொன்னால், கிழக்கு மாகாணம் அதைத் தொடர்ந்து மலையகம் ஆகிய பகுதிகளில் எங்களை விடவும் மிகவும் வறியவர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள். அடுத்த நேர உணவுக்கு என்ன செய்ய போகின்றோம் என்று எங்களாலே, அதாவது இந்த சமூகத்தில் வாழ்கின்ற எங்களால் அடையாளம் காண முடியாத பின்பகுதியில் இருக்கின்ற மக்களை நோக்கி நாங்கள் நகர்ந்து செல்கின்றோம். அந்த வகையில் தான் எமது சேவையானது தொடர்கின்றது. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போவது, இவ்வளவு சேவையையும் நாங்கள் செய்வதானால் அந்த நிதி எங்களுக்கு எங்கிருந்து வருகின்றது? நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திருப்பீங்க, தெரி பெர்ஃபார்மன்ஸ். இந்த குட்டி தான் இது பண்ணா. உங்க பேர் என்ன குட்டி? ஜீவிகா. அழகா ஆடினீங்க. யார் பழகி கொடுத்தாங்க? அம்மா. அம்மா பழகி கொடுத்தாங்களா? அம்மா எங்க அம்மாவை காட்டுங்க பாப்போம். ஹாய், உங்களோட பேர்? விஜிதா. அந்த ஸ்டேஜே அப்படியே அதிர்ந்துச்சு. எல்லாருமே கிளப்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா இருக்கும். ரொம்ப அழகா ஆடினாங்க. நீங்களும் டீச்சர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க, டான்ஸ் டீச்சர். நான் சும்மா பாட்டு வீடியோ செலக்ட் பண்ணி கொடுத்தா. எனக்கு கொஞ்சம் தெரியும், பேசிக் தெரியும், பரதநாட்டியம் எல்லாம் கொஞ்சமா தெரியும். ஊர்ல வேட வயசுல இருக்கு, சும்மா கொஞ்சம் ஆடி. பரதநாட்டியம் டான்ஸ் இல்ல, அப்படி எனக்கு பெருசா கொஞ்சம் தெரியும். வீடியோ செலக்ட் பண்ணி கொடுத்தா அவ தான் ஃபுல்லாவே செய்வா. நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவ தான் எல்லாமே. நான் ஒன்றுமே இல்லை. அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம், அந்த அழகா எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம், அந்த ஒவ்வொரு அந்த நளினங்கள், அந்த நடனத்தோட நளினங்கள்லாம் அழகா. யார் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தது? நீங்களே பழகினீங்களா? நீங்களே டிவியை பார்த்து அப்படியே பழகுவீங்களா? பேசாம உண்மை இந்தியாவுக்கு அனுப்பலாம். உண்மையா அந்த பெரிய பெரிய டான்ஸ் ஷோ இல்லாட்டி அமெரிக்கன் காட் டேலண்ட்ஸ்க்குலாம் போனா 1 மில்லியன் யூரோ எடுத்துட்டு வருவா. உண்மையாவே ரொம்ப நல்ல டேலண்டட் கேர்ள். காட் பிளஸ் கேர்ள். தேங்க்யூ. நெல்லலாம் தமிழ்ச்சி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. பாருங்க, எங்கட குட்டி தேவதை சொல்லிட்டா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
What is your name? My name is Ralph. And yours name? Harini. Harini. And do you guys like the food? The good is very good. Yeah, it's very nice. Yeah. The spice level? Spice? Is it spicy? No, it's not spicy. It's No, not spicy. no, it's not spicy. And what about you guys? Yeah, very yummy. It's good. It's not very spicy as well for us. Because like from African and Indians are really Yeah. bit same, but Yeah. okay, Yeah, it's good. you can tolerate the spice level. Yeah. You're used to it. Yeah, it's good. Okay. Okay. And how is the program? It's nice. It's a good program. Yeah. Yes. You guys like it? Yes, we liked it. Okay. Yes. Enjoy. Thanks. Have a nice evening. Thank you. You too. ஸோ நம்ம சரவணன் அண்ணா கூட இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக ஆங்கரிங் செய்கிறீங்க. நன்றி. ஸோ அந்த ஆடியன்ஸை வந்து என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்கிறோம். நீங்கள் அழகாக வச்சுருக்கீங்க. அவங்க கிளப்ஸ் பண்ணாடி கூட நீங்கள் அழகாக கிளப் எல்லாம் பண்ணி அழகாக செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து எங்களோட சார்பால் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அது நான் மட்டும் இல்லை, பெர்ஃபார்ம் பண்ணுற மக்களும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தூண்டுதலை நம்மளுக்கு தராங்க. அவங்களோட எனர்ஜி தான் நம்மளை அப்படி பேச வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த எனர்ஜி வைப்ல அழகாக அப்படியே பேசுறீங்க. நல்லா இருக்கு உங்களோட தமிழும் கேட்குறது நல்லா இருக்கு. வந்து கோ ஆங்கர் வந்து ஸ்ரீலங்கன் அண்ட் யுவர் இந்தியன், லைக் அந்த இந்தியன் தமிழ் அண்ட் நம்ம ஸ்ரீலங்கன் தமிழ் மிக்ஸ் ஆகும்போது ஒரு அழகா இருக்கு. ஸோ எப்படி இருக்குது சாப்பாடுலாம்? சாப்பாடு நல்லா இருக்குது. எப்பவுமே வந்து எனக்கு நம்ம இலங்கை தமிழ் உணவு வந்து எப்பவுமே ரொம்ப ஒரு விருப்பம் இருக்கும். அந்த கொத்து ரொட்டியாக இருக்கட்டும், இல்லை நம்ம அந்த மட்டன் ரோலாக இருக்கட்டும், எப்பவுமே எனக்கு என்னோட ஃபேவரட் தான். பாருங்க, இப்போ பாருங்க, நான் ஒரு ஆளை நான் மாட்டி விட போகிறேன். சரி, நம்ம ஊர் மதுரை கொத்து பரோட்டா விருப்பமா, ஸ்ரீலங்கன் கொத்து ரொட்டி விருப்பமா? உங்களுக்கு வந்து விநாயகரை பிடிக்குமா, அப்புறம் வந்துட்டு முருகரை பிடிக்குமான்னு கேட்குற மாதிரி இருக்குங்க கேள்வி. மதுரை பரோட்டா பிடிக்குமா, இந்த பரோட்டா பிடிக்கும்? மதுரை வந்து மதுரை பன் பரோட்டா வந்து ஃபேமஸ். ஸோ அதை வந்து அடிச்சுக்க இது இல்லை. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்ரீலங்கன் கொத்து ரொட்டி ஃபேமஸ். அதுதான் கரெக்ட், நீங்களே சொல்லிட்டீங்களா. அதாவது ஃபேமஸ், இதுக்கு ஃபேமஸ். எனக்கு ரெண்டும் பிடிக்கும். ஓகே. நான் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், எப்படி நம்ம ஆங்கர் வந்து நல்லா இன்னும் முழிப்பாக இருக்கிறாரு. இன்னும் there is lot of programs are pending. ஸோ அதுக்காண்டி தான். ஸோ அதனால மக்களே தொடர்ந்து பாருங்க. ஸோ நன்றி. உங்களோட நெதர்லாண்ட்ஸ் தமிழச்சியாக நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறீங்க. அது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, மக்களுக்கு வந்துட்டு நல்ல வகையில் ரீச் ஆகுது. அந்த பணியும் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ். ஓகே, நன்றி. நெதர்லாண்ட்ஸ் தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம டிங் அந்த பெல் ஐக்கானையும் அடிச்சிருங்க. மறக்காம அனுப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. ஸோ எவ்வளோ மக்கள் எல்லாரும் சாப்பாடு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் கிச்சன் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக நூடுல்ஸ்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நல்ல எல்லாமே க்ளீனாக செஞ்சுட்டு இருக்காங்க. சமோசாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. பாருங்கள், சமோசா பொரிப்பட்டு இருக்கு. ஸோ இதுதான் சமோசா. இங்கே கொத்து ரொட்டி அண்ணா செஞ்சுட்டு இருக்காரு. அண்ணா, இது என்ன கொத்து ரொட்டி? ஆட்டு கொத்து. நல்லபடியாக சுட பாருங்க. இது பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே பார்க்க ஆசையா இருக்கு. என்ன எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. கொத்து ரொட்டி டக்குன்னு முடியுது. அண்ணன் தான் சமையலா? செஃப் கோக். அண்ணா, உங்களோட பேர் என்ன? வணக்கம். என் பேர் மோகன். மோகன். ஆமா. எவ்வளவு வருஷமா நீங்க குக்கிங் இதுல இருக்கீங்க, சமையல் துறையில? நான் சின்ன வயசுல இருந்து அப்பா குக் தான், அதோட பழக்கம். கோயிலுக்கெல்லாம் கடை போடுறோம் நாங்கள். பெங்களூர் பிள்ளையாவில் அங்கே இங்கே எல்லாம் கடை ஓடல் செய்கிறோம் நாங்கள். இல்லை, உங்களுக்கு உள்ள சாப்பாடு முழுக்க நாங்கள் செய்கிறோம். என்ன சாப்பாடுனாலும் உங்களுக்கு செய்கிறோம். இந்தியன் நானும் அளந்து தான் போடுவேன். இது என்ன தன்னா? ஆட்டுக்கறி. வைனா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு. அப்படியே பார்க்க நல்லா அழகா இருக்கு. இதுதான், இந்த சவுண்டு தான் ஃபேமஸ். அழகா ஆங்கரிங் செய்றீங்க. ஓகே. சோ அஸ்வின் வந்து முன்னாடி டான்ஸ் பண்ணிட்டாரு. நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிட்டோம் இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ். பட் அவர் என்ன சொன்னாருன்னா, நான் தனியா வர மாட்டேன், கூட இன்னொருத்தவங்களோட சேர்ந்து டான்ஸ் பண்றேன்னு சொன்னாங்க. பிரீதாஞ்சி ராய் நம்மளோட இணைந்து டான்ஸ் பண்ண போறாங்க. அவங்க யாரு, அவங்க எப்பேற்பட்ட ஒரு ஆட்டக்காரங்கன்றத அவங்க ஆடி முடிச்ச உடனே நம்ம அவங்க கிட்ட பேசுவோம். ஆமா, முதல் டான்ஸை பார்ப்போம், பிறகு அவங்களை பற்றிய விவரம் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். இப்போ அவங்களோட டான்ஸை நீங்க என்ஜாய் பண்ணுவோம்.
பெரிய ஆட்டக்காரனா தான் இருப்பாங்க போல இருக்கு. ஓகே, சூப்பர். பிரீதாஞ்சி ராய் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க லைஃபே வந்து டான்ஸ்னு சொல்லலாம். என்னமே உன்னால உள்ள பூண்டது தன்னால நன்றி நன்றி ருத்ரன் மிக சொன்னாரு. பட் இங்க இருக்கிற கூட்டி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுமே சரி, எல்லாருமே நீங்க எப்படி இன்னைக்கு சர்ப்ரைஸா கொடுத்தீங்களா அந்த மாதிரி எல்லாருமே அவங்களோட அர்ப்பணிப்பை இந்த கலைமாளுக்காக, நம்ம நாட்டு மக்களுக்காக, தமிழ் குடும்பத்துக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்காக ஃப்ரம் யூகே ஜி தமிழ் புகழ் மாதுலானி. பெர்னாண்டோ. அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் டைம் ஹாலண்டுக்கு நான் பாட வந்திருக்கிறேன். இசை அந்த பாடலை தருவதற்காக சென்னையில் இருந்து வந்திருக்கும் சஸ்வதி அவர்கள். So let's welcome பிரசாந்த் from Swiss. நம்மளோட இணைந்து பாடுறதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் பிரசாந்த்க்கு. நம்மிடம் அப்படியே ஒரு முல்லைப்பூவாக கொடுக்க ஒரு அருமையான பாடலை கொண்டு வந்திருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டலோட let's give it to பிரசாந்த். சங்கீத ராகின் தந்தே இங்க தருதல் மனசுகள் வந்தே கைடு இல்லை சொல்லிட்டே ஒரு டூயட் சாங் தான் எப்படி இருக்கும்? ஒரு அப்படியே மெலோடிக் ஃபீல்ல ஒரு டூயட் சாங் பண்ணிடலாமா? கிட்ட ஏற்கனவே இப்போ அறிமுகமான பிரசாந்தும் சரஸ்வதி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காட்சிகள் கோடி தோன்றும் காட்சிகள் இசையோடு கண்ணை மலர்கள் சொல்வதை சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா உன் பாதடிகளை எனக்கு உன் ஆயுதங்களை எனக்கு மரணித்த வீரனே உன் சீருடைகளை எனக்கு நீகளை எனக்கு உன் ஆயுதங்களை எனக்கு நன்றி பிரசாந்த். கேட்ட உடனே அந்த பாடலை நீங்கள் பாடினீங்க. நெதர்லாண்ட்ஸ் விட்டு வெளியே போற வரைக்கும் பாக்குற எல்லாரையும் சொல்லுவோம். ஓகேங்களா? ரொம்ப நல்ல வார்த்தை. யார் வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் ப்ரோ. இப்ப என்ன நாட்டுல எல்லாமே சகஜம். ஓகேவா? ஓகே, நம்ம பிரசாந்த் இங்கே பிடிச்சி வச்சிருக்க காரணம் என்னன்னா அவரு
அந்த காலத்து பாடல் மட்டும் இல்ல, இந்த காலத்து பாடலையும் சூப்பரா பாட போறாரு. பிரசாந்தோட இணைந்து பாடுவதற்காக அஸ்வினி. ஓடி அழுவி கொட்டுதே அடிய மேல மலை கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே. என் இது போட்டு சொந்த விரல் தீண்ட ரோஜா மலரே ராஜகுமாரி. சோ அந்த பாடல் வந்து பாடணும்னு வெயிட் பண்ற அந்த கெஸ்ட்டை நம்ம கூப்பிடுறோமா? அவருடைய பேர் வந்து ஈஸ்வர் சோதி. அவருடைய வாசல் பேருக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன். என்ன பேர் தெரியாது. ஓகே, இந்த நிகழ்ச்சியில பாட இருக்கின்றேன். கூடுதலா எல்லாம் பாடலையும் பாடி இருக்கின்றேன். அஸ்வினியோட சேர்ந்து 2ஆம் தரமா இந்த பாட்டை பாடுறேன். மலரே ராஜகுமாரி பாலகியாரி அருகில் வரலாமா வருவதும் உறவும் முறைதானா. அந்த பாடல் வந்து எப்படி நீங்க மெய் வந்து கண்ணை மூடி கேட்டு பாருங்க. அந்த ஃபீல் கூட்டு போறாங்க. The stage is yours. மலரா 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 ஒரே சுவாசமே ஜோடி எனக்கும் ஒரு தாயே. So Madhulani, 2 years ago வந்து உங்களை எங்க சந்திச்சாங்கன்னா ஈஸ்டர், ஐ திங்க் ஈஸ்டர் வாக்கிங். அப்ப நாங்க வாகேஷ் சாது நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செஞ்சிருக்கிறோம். ஆனா நீங்க மாதுளானி வந்து ஃபேஸ்புக்ல பார்த்துருக்கீங்கன்னா மாதுளானிக்கு ஒரு சிங்கிங் மட்டும் ஒரு டேலண்ட் இல்ல, ஒரு வேறொரு டேலண்ட் ஒன்று இருக்கு. ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் செய்ய முடியுமா? கண்டிப்பா. இந்த பாட்டு நீங்க தாராளமா சொல்லலாம். இந்த பாட்டுன்னு ஜஸ்ட் ஷவுட் இட் அவுட். அந்த பாட்டு தெரியும். கவுன்மா கேளுங்க. என்ன பாட்டு? Wow, wow. நாங்க இப்படி கேம் விளையாடுவோம். So this is side A and side B. So side A யார் முதல் கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பாயிண்ட் வரும். And then again we'll do results. Okay. Are you ready guys? அடுத்த பாடல். Okay, அடுத்த பாடல். Oh. The lady. Sarma, Rupa so kaya ka siya. Asa kuda. Make some noise for the little girl. Okay. Team A, is it Team A? Yeah. Team A, okay. Ibo nila Team A winning. Come on, Team B. Yara winner in the pub winner. Okay, next song. Wow. சரி, எல்லாருமே சொல்லுங்க. Okay, யார் வின்னர்? Big round of applause. எல்லாருக்கும் Thank you so much, Vigona. Because Canada கந்தசாமி கோயிலில் நான் சிங்காரவேலனே 2 ஆல்டர்னேட் பண்ணி பாடும்போது நிறைய வியூஸ் வந்துச்சு. ஸோ அந்த ஐடியாவை மறுபடியும் லைவ்ல இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கண்டிப்பா என்ஜாய் பண்ணீங்க. நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டீங்களா? நான் இந்த கேம் அடுத்த பாட போற பாட்டு வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு டெசிபல் மெஷர்மெண்ட் ஒன்று இருக்கு. இந்த பாட்டுக்கு வந்து பிக்கு போகுது அந்த டெசிபல். அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜிக்கான சாங். நீங்க வந்து இந்த சாங்குக்கு டான்ஸ் ஆடலாம், ஃபைட் பண்ணலாம், என்னென்ன செய்யலாம். It's a very very energetic song. Are you ready? Yes. ஒரு முரட்டு போய்வா நான் பிடி கொடியிட்ட பிறகு ஸ்ரீலங்கால நடக்கிற எல்லா ப்ராஜெக்டுக்கும் அவர் தான் பொறுப்பு. சீனா மூத்த உறுப்பினர் அவர் சந்தனானே 2 பேர் தான்
அவர் இப்போ உதவி பொருளாளராக இருக்கிறார். இவர் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் அபி வந்து எனக்கு முதல் இந்த சங்கத்துக்கு தலைவராக இருந்தவர். இப்போ அவருக்கு வந்து குடும்ப பிள்ளைகள்னு சொல்லி ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி போட்டு போயிட்டார். ஆனால் அவங்களுக்கு பின்னுக்கு வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது சிவாஜினி, இவ வந்து சந்தனாலியோட சேர்ந்தா அனைவரும் தான் ஸ்ரீலங்கா போயிட்டு வரவன். அவ தான் அந்த ப்ராஜெக்ட் கூட்டின பங்களிப்பு செய்திருக்கிறா, இப்போ செய்து கொண்டிருக்கிறான். சாந்தி வந்து உதவி செயலாளர். மற்றது ப்ரோக்ராம் டிரெக்டர். நான் இப்போ கையை விட்டுட்டேன், நான் செய்யவே இல்லைன்னு சொல்லி அவர்தான் கொடுத்துருக்கேன் ப்ரோக்ராம். மற்றது புவன் வந்து உப தலைவராக இருக்கிறார் எங்கள் சங்கத்தில். அவர் தான் போட்டோகிராஃபியும் வெப்சைட் அது இதற்கு பொறுப்பாக இருக்கிறார். என்ன இதுக்கு எல்லாருக்கும் ஒன்றுக்கு விட்டுருக்கீங்கன்னா உங்களை எல்லாருக்கும் என்ன நான் முடியும். எங்க வேணும் அவை வாழ்த்துங்கள். இந்த சாரிட்டிகளுக்காக நான் நெதர்லாந்துக்கு வரேன். நீங்க அந்த தொகையை வந்து எங்களுடைய மக்களுக்கு, அதுவும் வறிய மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் அதை டொனேட் பண்றேன். அந்த வகையில உதவி செய்த இந்த இடத்துல நாங்க எப்பயும் வந்து பாராட்ட வேணும். அவன் மேலும் பேரும் புகழும் பெற்று நல்லா வாழ வேணும் என்று சொல்லி நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கம் சார்பில் வாழ்த்துகின்றோம். நமது சிரம் தாழ்ந்த நன்றிகள். ஏழாவது இதுதான் அவார்ட் பாருங்க. Your wonderful performance at the CSNHA event on 13 July is appreciated. So இதுதான் மேடம். ஓகே, நம்ம அடுத்த பாடலை பாட வர ரித்து வந்து கூப்பிடலாம். வாங்க ரித்து. வந்த வரையாரோ தாயும் போது மெதாவகத்தை பாரு. நாளை காலை நேரில் வருவாளா, வந்தவுடன் காதல் நெஞ்சை தந்து விடுவாளா. ஜயகாட்டனி காலை நேரில் வருவாளா, வந்தவுடன் காதல் நெஞ்சை தந்து விடுவாளா. அந்த சிவகாமி மகனிடம் சேரி சொல்லி என்னை சேரும் விரோடம் நான் பேச வார்த்தை வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை. அந்த சிவகாமி மகனிடம் சேரி சொல்லி கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடடா, வாழ மீன் காலடா,
மரத்துல பாருடா கதூரம் லோனாக்கு எது பாசாடும் மேலாக்கு எனக்குள்ளே அப்படி பாடு 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 அப்படி பாடு கண்ணாரே உன்னோட ஒரு சில பத்தி கண்ணா முட்டியாட இந்த போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி பாடு 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 அப்படி பாடு கண்ணி பக்கி சிந்திலே மோடு கண்ணி ஓடி கண்ணி பக்கி சிந்திலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனல் நெதர்லாண்ட்ஸ் தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlog-ஓட உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நெதர்லாண்ட்ஸ் தமிழச்சி. பாய்.